ஆசை 100 வகை வாழ்வில் 100 சுவை வா, போதும் போதும் என போதை சேர்ந்து வர வா. ஹே, ஆசை 100 வகை வாழ்வில் 100 சுவை வா, போதும் போதும் என போதை சேர்ந்து வர வா வா. தினமாடி பாடலாம், பல ஜோடி சேரலாம், மனம் போல் வா கொண்டாடலாம், மனம் போல் வா கொண்டாடலாம். ஆசை 100 வகை வாழ்வில் 100 சுவை வா, போதும் போதும் என்ன போதை சேர்ந்து வர வா வா. யார் போன அடிக்குது? மைனி வேற போன எப்ப பார்த்தாலும் எங்கேயாவது வச்சுட்டு போயிருக்காவ. சரி, நம்மளே அட்டன் பண்ணி பேசுவோம். ஹலோ, யார் பேசுறது? ஐயோ, என்னது அம்மா அட்டன் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அத்தை ஃபோன் அட்டன் பண்ணிட்டாங்க. பேசலாமா வேண்டாமா? பேசுவோம். அம்மா எங்கன்னு கேட்போம். சி, சரோஜா எங்கன்னு கேட்போம். ஹலோ, கேட்டுட்டே இருக்கேன். யார் பேசியது? பதில் சொல்லுங்க. ஹலோ ஹலோ, ஒரு முனையில நான், இன்னொரு முனையில இருப்பது யார்? ஹலோ, சரோஜா இருக்காங்களா? இல்ல சந்துரு, நீயா? ஐயோ, அத்தை எப்படி கண்டுபிடிச்சாங்க? யாருமே இது வரைக்கும் என்னோட வாய்ஸ் கண்டுபிடிக்கவே இல்லை. அந்த மூக்காய் கூட கண்டுபிடிக்கல. அத்தைக்கு எப்படி என் குரல் தெரிஞ்சது? கரெக்டா கேட்டுட்டாங்க. இப்போ எப்படி சமாளிக்கிறது? ஹலோ ஹலோ சந்துரு, இங்க பாருங்க, என் பேர் சந்துருலாம் கிடையாது. நான் வேற. சரோஜா இருக்காங்களா? என்னது வேறையா? தொண்டை கட்டிட்டா என்னால கண்டுபிடிக்க முடியாது நினைச்சியா? நீ சந்துரு தானே? ஆமா, எதுக்கு நீ உங்க அம்மையை பேர் சொல்லி கூப்பிடியா? இங்க பாருங்க, நீங்க நினைக்கிற ஆள் நான் கிடையாது. சரோஜா இருக்காங்களா? உங்களை கூப்பிடுங்க, நான் உங்ககிட்ட பேசணும். என்னது சரோஜாவா? சரோஜா உங்க அம்மா தானே, எதுக்கு பேர் சொல்லி கூப்பிட்டு இருக்கா? நான் தான் சொன்னேன்ல, நான் அவன் கிடையாதுன்னு. நீங்க வேற யாரையோ நினைச்சு என் கூட பேசிட்டு இருக்கீங்க. நான் அவன் இல்ல. சரோஜாட்ட போன் கொடுங்க, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நீ அவன் இல்லைன்னு சொன்னாலும் நீ அவன்னு எனக்கு தெரியும். சந்துரு தானே போன் பேசியது. உண்மையை சொல்ல, உங்க அம்மைக்கு எதுவும் சர்ப்ரைஸ் பண்ண போறியோ? ஹலோ சந்துரு, என்ன இவன் ஆள் சத்தத்தை காணோம்? பொசுக்குன்னு போன கட் பண்ணி விட்டுட்டானே. ஏய் நெட்டமாரி, என் போன்ல யார் கூட பேசிட்டு இருக்கா? மைனி, நம்ம சந்துரு தான் போன் போட்டான். அவனுக்கு சளி எதுவும் பிடிச்சிட்டோ, தொண்டை கட்டின மாதிரி பேசியா? என்னது சந்துருவா? ஆமா மைனி, போன் போட்டதோட மட்டும் இல்ல, சார்ஜர் இருக்காளான்னு கேட்கான். என்னது என் மாவே சார்ஜர் இருக்காளான்னு கேட்டானா? ஆமா மைனி, நம்பிக்கை இல்லைன்னு அதை வாங்கி பாருங்க. இது ஒண்ணு என் மகன் நம்பர் இல்லையே, ஏதோ புது நம்பர்ல இருந்து போன் வந்திருக்கு. ஆமா மீனி, நானே ஏதோ நம்பர்ல இருந்து வருதேன்னு தான் போன அட்டன் பண்ணேன். ஆனா பேசுறது எனக்கு குரல் நல்லா கேட்டுச்சு. சந்துரு தான். அவனுக்கு சளி பிடிச்சிருக்கோன்னு நினைக்காதான் தொண்டெல்லாம் கட்டின மாதிரி பேசுறான். நான் சந்துரு தானே கேட்டக்கு இல்லைன்னு சொல்லிட்டான். அப்போ என் மாவே சந்துருவா இருக்காது, வேற யாராவது இருக்கும். அவன் எனக்கு போன் போடுறதா இருந்தா அவன் நம்பர்ல இருந்து போடுவான், அம்மானி கூப்பிடுவான். எவனோ ஒருத்தன் போன் போட்டு சாரஜான் சொன்னக்கு ஏன் மகன் சொல்லிட்டு இருக்கா போல்க. மைனி, எனக்கு சந்துரு வயசு மாதிரியே தான் கேட்டுச்சு மைனி. நான் எவ்வளவு நாள் அவன் பேசி பார்த்துருக்கேன். அவன் சத்தம் தான் மைனி. ஆமா, அவன் சத்தம் உனக்கு நல்லா கேட்கும். என் மாவே நீ பேர் சொல்லி கூடுவானோ? அதுதான் மைனி, எனக்கே ஒரே டவுட்டா இருக்கு. டவுட் பறக்கலாம் எதுவும் இல்லை. என் மாவே அப்படி கூடவும் மாட்டான், அவன் போன் போட்டுக்கவும் மாட்டான். பேதி இருப்பா, யார் போன் போட்டின்னு ஒழுங்கா கேட்கறத விட்டுட்டு சந்துரு போன் போட்டானே அவன்கிட்ட பேசியிருந்தா போல்க. சரி மைனி, அப்ப நீங்க அந்த நம்பருக்கு போன் போட்டு கேளுங்களா? யாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருங்களா? போன் போட்டவங்களுக்கு தேவைன்னா என்னோட போன் போடட்டும். நாளை எனக்கு போன் போட்டு பேசவே இல்ல. நான் போய் சந்துரு ரூம்ல பார்க்க போறேன். மைனி பாத்தியெல்லாம் உங்களுக்கே டவுட் வந்துட்டு. பயமுடி, எனக்கு ஒரு டவுட் இல்ல. நான் சும்மா தான் பேச போறேன். இன்னைக்கு எங்கெங்கெல்லாம் போண்டி இருக்கு, என்ன வேலை எல்லாம் இருக்குன்னு பார்த்து வை. சீக்கிரம் கிளம்ப, நான் போயிட்டு வரேன். சரி மைனி. நான் நல்லா கேட்டு சந்துரு தான் போன் போட்டான். எதுக்கு மைனிட்ட சொன்னா நம்ப மாட்டேங்க அவ? ஆமா, மைனி சொல்லியும் சரிதானே. அவன் எதுக்கு வேற நம்பர்ல இருந்து போன் போடணும்? எதுக்காக சரோஜா இருக்காளான்னு கேட்கணும்? சந்துருவான்னு கேட்டக்கு இல்லைன்னு வேற சொல்லியா? ஒருவேளை மைனிக்கு ஏதோ சர்ப்ரைஸ் கொடுக்க போறானோ? ஒரு சமயம் மைனிக்கு பிறந்த நாள் வருமா இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி போன் போட்டுட்டு கிடக்கான். சரி சரி, பிறந்த நாள் வரட்டும், கேக்கு பிரியாணியா சாப்பிடுவோம். ஸ்டெல்லா, எவ்வளவு ஸ்டெல்லா, இங்க வா. என்ன நெட்ட மாதிரி? என்னது நெட்ட மாதிரியா? ஆமா, இவ்வளவு நாளா நான் உன்னை அப்படிதானே கூட்டிட்டு இருந்தேன். அதானே உன்னோட பேரு? என் பேர் அதான். நீ பிஏ, நீலாம் அப்படியே நீ கூப்பிடக்கூடாது. நான் மேடம்க்கு சம்மந்தி. அதனால இதுக்கு மேல மரியாதையா சின்னம்மான்னு கூப்பிடு. நோ நோ நோ, சின்னம்மா அனு மேடம், அவங்கள தான் சின்னம்மான்னு கூப்பிடணும். சரி, அப்ப பெரியம்மான்னு கூப்பிடு. நோ நோ, பெரியம்மா சரோஜா மேடமோட அம்மா, அவங்கள தான் பெரியம்மான்னு கூப்பிடுவேன். சரி, அப்ப அம்மா என்ன கூப்பிட்டு தொலை. நோ நெட்ட மாதிரி, அம்மா சரோஜா அம்மா மட்டும்தான். அதனால நானே என்னோட அம்மாவை மம்மின்னு தான் கூப்பிட்டு இருக்கேன். அதனால உன்னைய பெரியம்மான்னு கூப்பிட முடியாது, சின்னம்மான்னு கூப்பிட முடியாது, அம்மான்னு கூப்பிட முடியாது. சோ, எல்லா போஸ்டையும் எல்லாரும் ஒரு ஒருத்தரா பிடிச்சிட்டாவளா? அப்ப பாட்டியம்மான்னு கூப்பிடு.
பாட்டிமான்னு கூப்பிடுறதுக்கு நான் ரெடி தான் நெட்ட மாதிரி. ஆனா உன்னை பார்க்கறதுக்கு வயசான மாதிரி இல்லையே. ஆமால, எனக்கு வேற முடி நரைக்கலையே. சரி, அப்ப நான் எங்க மையனுக்கு சம்மந்திங்கனால நீ சம்மந்தியம்மானி கூடு. ஓகே நெட்ட மாதிரி, இனிமேட்டு நான் உன்னை சம்மந்தியம்மானே கூப்பிடுறேன். ஆனா மேடமோட உண்மையான சம்மந்தியை நான் எப்படி கூப்பிடுறது? பெரிய சம்மந்தின்னு கூடு. ஓகே, சின்னம்மாவோட அம்மாவை நான் எப்படி கூப்பிடுறது? யாரு, அனுவோட அம்மாவா? ஆமா. அவியலையும் சம்மந்தியம்மானி கூடு. டோட்டலா கன்ஃபியூஸ் ஆகுமே. இங்க பார்ஸ்டல்ல என்ன சம்மந்தியம்மானி முதல்ல கூப்பிடு. அதுக்கு பிறகு அவியலெல்லாம் பார்க்கும்போது வாயில என்ன வருதோ அப்படி கூப்பிடு. ஓகே சம்மந்தியம்மா, வாட் யூ வாண்ட்? இப்போ நான் உனக்கு என்ன செய்யணும்? எங்க மைன் இன்னைக்கு எங்கெங்கெல்லாம் போனோம், என்னென்ன அப்பாயின்மெண்ட்லாம் இருக்குன்னு சொல்லு. இன்னைக்கு மேடமோட எல்லா ஹோட்டல்ஸ்க்கும் போகணும். அங்க போய் ஃபுட்டோட குவாலிட்டிஸ்லாம் செக் பண்ணணும். மந்த்லி ஒன்ஸ் இப்படி தான் யார்கிட்டயும் சொல்லாம ஹோட்டல்ல போய் செக் பண்ணுவாங்க. அதனால ஹோட்டல்ல இருக்கவங்க கிட்டலாம் மேடம் வராங்கன்னு சொல்லக்கூடாது. மேடமை ரகசியமா கூட்டிட்டு போகணும். ஓகேவா? ரகசியமா தானே, ஒரு படதாவை போட்டு கூட்டு போறேன், இல்லைன்னா ஒரு பானைக்குள்ள வச்சு தூக்கிட்டு போறேன். நோ நோ, அப்படிலாம் பண்ணக்கூடாது. மேடம் எப்பயும் போலதான் வருவாங்க. எப்பயும் போல வந்தாச்சுன்னா எல்லாரும் கண்டுபிடிச்சிருவோம்ல. கண்டுபிடிச்சா என்ன நெட்ட மாதிரி? சாப்பாடு அவங்க முன்னாடியே செஞ்சு வச்சிருப்பாங்களா, அதை தானே செக் பண்ண போறாங்க. மேடம் வராங்கன்னு முன்னக்கூட்டியே சொன்னாதான் அவங்க ஃபுட்டை ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருவாங்க. திடீர்னு போய் நின்றுட்டு சாப்பாடு எடுத்துட்டு வாங்கன்னு கேட்டா அப்போ ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க முடியாதுல்ல. அது கொடுக்க முடியாது, ஆனா அவிய எப்படி எல்லாம் நடந்துக்கிட்டியான்னு செக் பண்ண முடியாதுல்ல. அதனால எங்க மைனியை மார்வேஷத்துல கூட்டிட்டு போறதுதான் நல்லது. நோ நெட்ட மாதிரி, உன் இஷ்டத்துக்கு எதுவும் பண்ணக்கூடாது. எவ்வளவு ஸ்டெல்லா, நான் உன்னை என்ன சொன்னேன்? சம்மந்தியம்மானு கூப்பிடுன்னே. அது என்ன நெட்ட மாதிரின்னு கூப்பிட்டு கிடக்கா? ஒழுங்கா சம்மந்தியம்மானு கூப்பிடு. ஓகே சம்மந்தியம்மா, மேடமை கார்ல கூட்டிட்டு போ. அங்க போயிட்டு எல்லாத்தையும் முடிச்சிட்டு நைட்டு ஒரு பர்த்டே பார்ட்டி இருக்கு, மிஸ் பண்ணாம அங்க கூட்டிட்டு போயிரு. இன்னைக்கு ஒர்க் அவ்வளவுதான். சரி சரி, நான் பார்த்துக்கிட்டே, நீ போய் உன் வேலை பாரு. ஓகே சம்மந்தியம்மா. எப்படியோ இந்த வீட்டுல எனக்கு ஒரு மரியாதையான பேர் கிடைச்சிட்டு. சே, அத்தை நடுவுல பூந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டாங்களே. யாராலையும் என்னோட வயசை கண்டுபிடிக்க முடியல. இவங்க மட்டும் கண்டுபிடிச்சு எல்லாத்தையும் சொதப்பிட்டாங்க. எல்லாம் வேஸ்டா போச்சு. இப்ப என்ன பண்ண போறேன் நானு? சந்திரு, ஏய்யா சந்திரு. என்னம்மா? ஏய்யா போன் பட்டியப்பா? இல்லம்மா, நான் போன் பண்ணல. இல்லப்பா, அத்தை தான் சொன்னா, நீ தான் போன் போட்டா. நீ ஏதோ வேற ஒரு நம்பர்ல இருந்து வந்துச்சு, ஆனா உன் குரலுக்கு அடிச்சுன்னு அவ சொன்னா. அதான் நீ போன் போட்டியோன்னு கேட்டுட்டு போலாமேன்னு வந்தேன். இல்லம்மா, நான் பண்ணல. நான் பண்றதா இருந்தா என் நம்பர்ல இருந்தானே பண்ணுவேன். அதப்ப நானும் அவட்ட சொன்னேவ கேட்க முடியுங்க. அத்தை ஏதாவது காதுல சரியா வாங்காம பேசியிருப்பாங்க. நான் பண்ணலம்மா. நான் எதுவா இருந்தாலும் என் நம்பர்ல இருந்து தான் கால் பண்ணுவேன், வேற நம்பர்ல இருந்து பண்ண மாட்டேன். சரிப்பா சந்திரு, அம்மா கொஞ்சம் ஹோட்டல் வரைக்கும் போயிட்டு வந்துறியே, பேரோ பேசியே. சரிம்மா. ஷே, போச்சு, எல்லாம் வேஸ்டா போச்சு. இந்த அத்தை எல்லாத்தையும் அம்மா கிட்டயே போட்டு கொடுத்துட்டாங்க. நான் நினைச்சது எதுவுமே நடக்காம போச்சு. இப்ப என்னதான் பண்றது? ஒன்னும் இல்லடா, நான் ஒரு பிளான் பண்ணேன், எல்லாம் சொதப்பிருச்சு. ஏன் தான் என் பிளான் மட்டும் இப்படி சொதப்புதோ தெரியல. அஸ்வின், நேத்து அந்த மூக்காய்க்கு அப்புறம் அவங்க அம்மாக்கெல்லாம் கால் பண்ணி பேசணும்ல. இல்லடா, அங்க போன் பண்ணி பேசினது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. அவங்க தான் எதுவுமே நம்பவே இல்லையே. அதான் இன்னைக்கு அம்மாக்கு போன் பண்ணி பேசலான்னு கால் பண்ணேன். ஆமாண்டா, கால் பண்ணி அந்த மூக்காயி நல்லவ கிடையாது, அவ வேற ஒருத்தனை காதலிக்கிறா அப்படின்னு சொல்லலான்னு நினைச்சேன். ஆனா எல்லாம் வேஸ்டா போச்சு அஸ்வின். அது இல்லடா, நான் போன் பண்ணப்போ அட்டன் பண்ணது அம்மா இல்ல, எங்க நெட்ட மாதிரி அத்தை. அவங்கதான் அம்மா போன் அட்டன் பண்ணி பேசினாங்க. ஆமாண்டா, நான் நேத்து அவங்க கிட்ட குரலை மாத்தி பேசின மாதிரி தான் அத்தை கிட்டயும் மாத்தி பேசினேன். ஆனா அவங்க உடனே என்னோட குரலை கண்டுபிடிச்சிட்டாங்கடா. ஆமாடா, நேத்து எப்படி பேசணும் அதே மாதிரிதான் இன்னைக்கும் பேசினேன். ஆனா அத்தை உடனே சந்துரு தானே பேசுறது, என்னாச்சு உன்னோட குரலுக்கு இப்படி ஏன் பேசுறேன்னு கேட்டாங்க. நான் சந்துரு இல்ல, வேற ஒருத்தன் சரோஜாட்ட போன் கொடுங்கன்னு சொன்னேன். என்ன நீ அம்மாவை மரியாதை இல்லாம பேர் சொல்லி எல்லாம் கூப்பிடுறேன்னு கேக்குறாங்க. நானும் எவ்வளவோ சந்துரு இல்ல இல்லன்னு சொல்றேன். அவங்க என்னடானா திரும்ப திரும்ப நீ சந்துருதான் 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 சொல்றாங்க. அதான்டா எனக்கும் தெரியல, அதிசயமா இருக்கு. உன் கையால கண்டுபிடிக்க முடியல, உங்க அம்மாவால கண்டுபிடிக்க முடியல. ஏன் உனக்கே டிஃபரெண்டா தானே தெரிஞ்சது என்னோட வாய்ஸ். அத்தை மட்டும் ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிட்டாங்கடா நான் தான் பேசுறேன்னு. கண்டுபிடிச்சதோட நிறுத்தல, அம்மா கிட்டே சொல்லிட்டாங்கடா. இல்லடா, நான் அவங்க என் பேரை சொன்ன உடனே அவங்க கிட்ட நான் எதுவுமே சொல்லவே இல்லை. சரோஜாட்ட போன் கொடுங்கன்னு மட்டும் தான் சொன்னேன்.
ஆனா அத்தை கடைசி வரைக்கும் போனை கொடுக்கவே இல்லை. நீ சந்துரு தானே கேட்டுட்டே இருந்தாங்க. கடுப்புல கட் பண்ணிட்டேன். உடனே போய் எங்க அம்மாட்ட சொல்லியிருக்காங்க சந்துரு போன் போட்டான் வாய்ஸை மாத்தி பேசுறான் அப்படின்னு. எங்க அம்மா வந்து அதுதான்டா இப்ப கேட்டுட்டு போறாங்க. சந்துரு நீயா போன் போட்ட, எதுக்கு வேற நம்பர்ல இருந்து போட்ட, எதுக்கு வாய்ஸை மாத்தி பேசுனேன்னு கேட்டு போறாங்க. இல்லடா நான் இல்லைன்னு சொல்லிட்டேன் எங்க அம்மாட்ட. எங்க அம்மா நம்பல. ஆனா இனி திருப்பி கால் பண்ணா கண்டிப்பா எங்க அம்மாவுக்கு டவுட் வந்துடும். அஸ்வின் எப்படிடா போன் போடாம இருக்க முடியும்? நான் இந்த விஷயத்த சொல்லணும் அஸ்வின். கல்யாணத்தை எப்படியாவது நான் நிறுத்தணும். நானே அதுக்காக தானே போராடிட்டு இருக்கேன். அங்க போன் போட்டா அவங்க யாருமே நம்ப மாட்டாங்க. ஏன் அந்த மூக்காயி என்கிட்ட கூட இந்த மாதிரி ஒரு போன் வந்துச்சுன்னு சொல்ல மாட்டா. இப்பவே எல்லா விஷயத்தையும் மறைக்கிறா. அதனாலதான் நான் அம்மாக்கு போன் போட்டு அவளை பத்தி தப்பா சொல்லலாம்னு நினைச்சேன். ஆனா அத்தை இப்படி எடுத்து எல்லாத்தையும் சொதப்புவாங்கன்னு நினைச்சு கூட பாக்கல. ஏன் வாய்ஸ் எல்லாம் எங்க அம்மா கண்டுபிடிக்க மாட்டாங்க அஸ்வின்? எப்படிடா இப்ப கல்யாணத்தை நிறுத்துறது? எனக்காக அம்மாட்ட நீ பேசுறியா? நீ தான் வாய்ஸ மாத்தி பேசு. கண்டுபிடிக்க மாட்டாங்க அஸ்வின். வேற என்னதாண்டா நான் யோசிக்கிறது? அவ எனக்கு செட் ஆக மாட்டான்னு எல்லாரும் முன்னாடி நிரூபிச்சாச்சு. அப்பயும் அம்மா ஏத்துக்கிடல. நான் கெட்டவன்னு நானே போன் போட்டு அவங்க கிட்ட சொல்லிட்டேன். நம்ப மாட்டாங்க. அம்மா கிட்ட சொல்லலான்னு பார்த்தா அத்தை எல்லாத்தையும் கெடுத்துட்டாங்க. இப்ப நீயும் வேண்டான்னு சொல்ற. நான் வேற யார வச்சுடா பேசுறது? இதை விட நல்ல ஐடியா வேற எதுவுமே இருக்கும்னு எனக்கு தோணல. நான் சொல்றது கேளு அஸ்வின். நீ வாய்ஸ மாத்தி பேசு. வேற என்னதாண்டா பண்றது? கல்யாணத்தை எப்படி நிறுத்துறதா? யோசிப்போம். இப்படி யோசிச்சுதான் என் நிச்சயம் முடிஞ்சிட்டு. கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அடிக்க கொடுத்தாச்சு அஸ்வின். நேத்து அப்பாவும் அம்மாவும் போய் கொடுத்துட்டு வந்துட்டாங்க. இப்படியே விட்டா எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்காக கல்யாணத்து வரைக்கும் என்னால வெயிட் பண்ண முடியாது. எனக்கு இப்பவே இந்த கல்யாணம் நிக்கணும் அஸ்வின். அதுக்கு ஏதாவது ஐடியா இருந்தா மட்டும் சொல்லு. சரி. இப்பவே அவர் இப்படி கோவப்படுறாரு என்கிட்ட. ஃபியூச்சர்ல எங்க லைஃப் எப்படி இருக்கும்? உங்க மனசுல என்னதான் இருக்குன்னு சொல்லுங்கன்னு கேட்டதுக்கு இப்போதைக்கு எதுவுமே சொல்ல முடியாதுன்னு சொல்றாரு. சொன்னா எல்லாரும் முன்னாடியும் நான் கோவப்படுவேன் வேற சொல்றாரு. ஏற்கனவே அவர் பேசினதே ரொம்ப கோவமா தான் இருந்துச்சு. அப்போ இதை விட அவர் அதிகமா கோவப்படுவார்னா எனக்கு புரியல. அவர் எப்படிப்பட்ட கேரக்டர்? சாதாரண விஷயம் இது. இதுக்கே அவர் இவ்வளோ கோவப்படுறாருன்னா அப்போ மற்ற விஷயத்துக்குலாம் எவ்வளோ கோவப்படுவாரு? அக்காவை கல்யாணம் பண்ணிக்க வந்தவர் அவரு. அதெல்லாம் மறந்துட்டு என்னைய பொண்ணு பார்க்க வந்திருக்காருன்னா அவர் ரொம்ப நல்லவருன்னு நினைச்சேன். ஆனா அம்மா அவர் கூட வெளியே விட மாட்டேன்னு சொன்னதுக்கு இவ்வளோ கோவப்படுறாரு. ஃபியூச்சர்ல நான் ஏதாவது பெரிய தப்பு பண்ணிட்டா அப்ப எவ்வளவு கோவப்படுவாரு? நான் அவரை ரொம்ப நல்லவருன்னு நினைச்சேன், பொறுமைசாலின்னு நினைச்சேன். எல்லாத்தையும் ஈஸியா மறந்துடுவாருன்னு நினைச்சிட்டு இருந்தேன். மனசுல பெருசா எதையும் வச்சுக்க மாட்டாருன்னு நினைச்சேன். ஆனா நான் நினைச்சதுக்கு எல்லாத்துக்கும் ஆப்போசிட்டால இருக்காரு. இதுக்காக இவ்வளவு நாளா கோவப்பட்டு என் கூட பேசாம இருந்திருக்காரு. இனியாவது பேசுவீங்களான்னு கேட்டா நீயும் உங்க அம்மாவும் நடந்துக்கிறது பொறுத்துன்னு சொல்றாரு. இவரை நானா ஃபர்ஸ்ட் பேசுங்கன்னு கேட்டேன். அவர் தானே என் நம்பரை வாங்கி முதல்ல கால் பண்ணாரு. இப்போ எதுக்காக இப்படி நடந்துக்கிறாரு? எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கல. பாட்டி அன்னை கேட்டதுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லி சமாளிச்சிட்டேன். ஆனால் இந்த விஷயத்த கண்டிப்பாக அக்கா கிட்ட சொல்லணும். அக்காவை பார்த்து பேசணும்.